ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரிசன் ஒர்க் அவுட்ஸை பத்தி பேச போறோம். அது என்ன பண்பாடுங்கிறது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் ஸ்டைல்ல பேசலாம். என்னங்கிறது பிரிசன்ஸ்ல முன்னாடி 80s 70s யூஎஸ் பிரிசன்ஸ்ல வெயிட் ரூம்ஸ் இருந்திருக்கு, அதே மாதிரி ஜிம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது 1990s வரதுக்குள்ளார பாப்புலர் கல்ச்சர்ல என்ன ஆச்சுன்னா, ஜிம்முக்குள்ளார ஒரு ஒல்லியான மனுஷனா போய் அப்புறம் திருப்பி நல்லா ஜாக்டா வெளில வர மாதிரி, இல்ல ஜிம்முக்கு ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு அங்க ஜிம் பழகிட்டு வெளில இன்னும் தப்பான விஷயங்கள் பண்ற மாதிரி பாப்புலர் கல்ச்சர்ல நிறைய காமிக்க ஆரம்பிட்டதுனால நிறைய பேருக்கு பயம் வந்துச்சு. ஆல்ரெடி தப்பு பண்ற மென்டாலிட்டி இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஜிம்மோட சப்ளைஸ் எல்லாம் கொடுத்து நம்மள இன்னும் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கணும்னா அது நம்மளுக்கு சொசைட்டி ரொம்ப டேஞ்சரஸா மாறுங்கிறது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி மாறினுச்சு யூஎஸ்ல. ஸோ 1996ல ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இனிமேல் இருக்கிற விஷயங்கள் எங்கெங்க இருக்கோ அப்படியே இருந்துட்டு போகுது, ஆனா புதுசு விஷயங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. ஸோ அப்பையில இருந்து ஓவர் தி இயர்ஸ் இருந்த வெயிட்ஸ்கள் எல்லாம் கெட்டு போய் ரஸ்ட் ஆகி தூக்கி போடுற மாதிரி ஜிம்ல வெயிட்ஸே இல்லாத நிலைமை வந்துச்சு. ஆனாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஜாக்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் மாதிரி தான். அது ரியாலிட்டியா ஃபேக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா பாப்புலர் கல்ச்சர்ல ஜெயில்ஸ்குள்ளார ஒர்க் அவுட் கல்ச்சர் அதிகமா இருக்குதுன்னு ஒரு மாதிரி கட்டமைச்சிட்டாங்க. இதுல நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஏன் நிறைய பேர் அதை இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா, மினிமம் எக்யூப்மெண்ட் அண்ட் மினிமம் ரிசோர்ஸ் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி மசில் பில்ட் பண்றது, எப்படி எக்யூப்மெண்ட் மினிமமா இருக்கிற இடத்துல ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது தான் அந்த கான்செப்ட். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஹோம் ஒர்க் அவுட்னு சொன்னோம்னா ஓகே இவங்க ஜிம்முக்கு போகாத ஆளுங்கன்னு இருக்கும். அதே நான் பிரிசன் ஸ்டைல் ஒர்க் அவுட் பண்றேன்னா ரொம்ப பயங்கரமானவரா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு மென்டல் சாட்டிஸ்பாக்சனுக்கு தான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வெளில வந்திருக்கு. பேசிக்கா பாத்தீங்கன்னா மினிமம் எக்யூப்மெண்ட்ல எப்படி மசில் பில்ட் பண்றதுங்கிறதோட ஒரு மோர் பாலிஷ்டு வெர்ஷன் அண்ட் வைலண்ட் வெர்ஷன் தான் பிரிசன் ஒர்க் அவுட்ஸ் சொல்லுவேன் நான். இதுல மெயினா பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான். புஷ்அப், புல்அப், ஸ்குவாட், பர்பீஸ், அப்புறம் ஐசோமெட்ரிக் ட்ரைனிங் இன்வால்வ் பண்ணிருப்பாங்க. இதுல நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணி வீட்லயே எப்படி மசில் பில்ட் பண்றது, எப்படி வீட்லயே ஜாக்ட் ஆகுதுங்கிறது தான் நம்மளோட எய்ம். அப்புறம் இன்னொரு விஷயம் பிரிசன் ஒர்க் அவுட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க ப்ராப்பரான டயட் அவைலபிளா இருக்காத போது அவங்க மசில் பில்ட் பண்றாங்க, நம்மளும் ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நோஷன் இருக்கும். அது அப்படி கிடையாது. அது இல்லாத பட்சத்துல என்ன பண்றது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒர்க் அவுட் பண்றது மோட்டிவேட் பண்றதுக்கு இருக்கு. நீங்க எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஆல் தி நியூட்ரியன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணாதான் மசில் பில்ட் பண்ண முடியும். என்னோட சஜஷன் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹோல் ஃபுட்ஸ்ல இருந்து எடுக்க பாருங்க.